கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 106 5ஆம் வசனம். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். கர்த்தர் தம் ஜனங்களை சந்திக்கவும் அவர்களோடு பேசவும் நடக்கவும் தங்கி இருக்கவும் விரும்புகிறவர். நம்மை குறித்து கர்த்தர் விரும்பும் காரியம் என்னவென்றால், நாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஒப்பந்தத்தின்படி நடந்து அதை மீறாமல் காத்து கொள்வோமானால் பூமியில் உள்ள மற்ற எல்லா ஜனங்களை விட நாம் விசேஷித்தவர்களாக இருப்போம். ரட்சிப்பினால் அவர் நம்மை சந்திக்கிறார். சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்ற இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். எதனால் உங்களுடைய வீட்டை அவர் தங்குவதற்காக தெரிந்தெடுக்கிறார்? இயேசு ஒரு வீட்டிற்கு வரும்போது அந்த வீடு தெய்வீக சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் தேவனுடைய பிரசன்னத்தினாலும் நிரம்பிவிடும். இயேசு வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்னதும் சகேயு தனது வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திட அநேக தீர்மானங்களை செய்தார். பாவ உணர்வடைந்த அவனுடைய உள்ளத்தை இயேசு கண்டுகொண்டார். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிப்பதில்லை. சகேயுவின் உள்ளத்தை பார்த்தவர், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்று அன்போடு அவனை இரட்சித்தார். சைலஸ் என்ற வாலிபன் தன்னுடைய கல்லூரிக்கு தினமும் செல்கின்ற ஒரு மாணவனாக காணப்பட்டார். கல்லூரி படிப்பு முடிந்த பின்பு அவனுக்கு என்ன வேலை பார்ப்பது என்பதை குறித்து அதிகமாக யோசனை செய்தான். ஒரு நாள் அவனது தொலைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது. அதை ஏற்று கர்த்தரின் பணி செய்தான். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். ஆண்டவரின் மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்கிறார். இந்த மகத்தான காரியமாக நாம் அனைவரும் ஊழியத்தை செய்யலாம் அல்லவா? ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய ஊழியத்தின் பாதையிலே நடத்துங்க. ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.